Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் வீடியோட வந்திருக்கோம். தட் இஸ் அக்கௌண்டன்சி. ஆல்ரெடி நம்ம யூனிட் 1 வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 2ஓட டைட்டில் என்னன்னா தியரி பேஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட தியரி பேசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த தியரி பேசிஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ராக்டிக்கல் சம்ஸை ஈஸியாக போட முடியும். So as we are discussed in the previous chapter, accounting na enna, financial transaction na enna, goods and services எப்படி சப்ளை ஆகுது, இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு யூஸ் ஆகுது அப்படி நம்ம நிறைய டீட்டெயில்டாக படிச்சிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம அக்கௌண்டிங் பேஸை தியரிட்டிக்கலாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் தென் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் கேப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் பேசிக்கான அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸோட மீனிங் என்ன, அண்ட் ஜிஎஸ்டி அந்த மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸை இந்த யூனிட்டில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஜென்ரலாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸ் தான். அந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன் ஆர்டர் டு மெயின்டைன் த யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், சர்டைன் ரூல்ஸ் ஹவ் பீன் டெவலப்டு விச் ஆர் ஜென்ரலி அக்செப்டட் பை தி அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன். அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனில் ஆளாளுக்கு ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? எல்லாரும் யூனிஃபார்மாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக அந்த யூனிஃபார்மிட்டி கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணுன்ட்டு வந்தது தான் இந்த கேப் பிரின்சிபல். இந்த ரூல்ஸ் என்னன்னா, இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. இதை பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம், கான்செப்ட் சொல்லலாம், கன்வென்ஷன், போஸ்ட்லேட்ஸ், அசம்ஷன்ஸ், மாடிஃபைங் பிரின்சிபல்ஸ்னு இதுக்கு வேரியஸ் நேம்ஸ் இருக்குது. ஸோ டேர்ம் பிரின்சிபல்னால் என்னென்னு ஏஐசிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ஜென்ரல் ரூல் ஆர் அ லா அடாப்டட் ஆர் ப்ரொஃபஸ்ட் அஸ் அ கைட் டு ஆக்ஷன். நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதை இப்படி தான் செய்யணும்னு ஒரு லீகலான ரூல் இருக்கு இல்லையா, அதை தான் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜென்ரல் மேனரில் அது இருக்கிறதுனால ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னு சொல்கிறாங்க. ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த கேப் பிரின்சிபல்ஸ் தான் வந்து நம்ம பிஸ்னஸ் என்டிட்டிஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த பேசிஸில் தான் கொண்டு வந்தது. இந்த பிரின்சிபல்ஸோட கான்செப்ட் அண்ட் இது எப்படி டிஃபைன் ஆகுதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கேப் ரெஃபர் பண்ணக்கூடிய பேசிக்கான அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பிஃபோர் என்டரிங் இன் டு இன்டெப்த் கான்வர்சேஷன் நம்ம என்னென்னன்ற கான்செப்ட்ஸை அப்படியே ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் இருக்குன்னா, பிஸ்னஸ் என்டிட்டி, மணி மெஷர்மெண்ட், கோயிங் கன்சர்ன், அக்கௌண்டிங் பீரியட், காஸ்ட், டியூவல் ஆஸ்பெக்ட், ரெவென்யூ ரெகக்னிஷன், மேட்சிங், ஃபுல் டிஸ்க்ளோஷர், கன்சிஸ்டன்சி, கன்சர்வேட்டிசம், மெட்டீரியலிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி. ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட்ன்றது ஒரு பேசிக்கான அசம்ஷனையும் இப்படி தான் நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் ஐடியா எடுத்து நடத்தணும் இந்த ஆக்டிவிட்டீஸை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல்ஸ் தான். இப்போ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்னென்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் என்டிட்டினா பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ்க்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான கான்செப்ட் இது. பிஸ்னஸும் அண்ட் அதோடைய ஓனர்ஸுமே ஒரு செப்பரேட்டான என்டிட்டி. அது வந்து 2 டிஃப்ரெண்ட் செப்பரேட் என்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒரு பிஸ்னஸை ரூல் பண்ணுற ஓனர்ஸ் மேபி ஃபாரினில் இருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம். அவங்களுக்கும் அந்த பிஸ்னஸுக்கும் மெயினாக மேனேஜ் லிங்க் பண்ணுறது யாருன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்க டிசிஷன் மேக்கர்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து அந்த பிஸ்னஸ் என்டிட்டிஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓனர்ஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் 2 செப்பரேட் என்டிட்டிஸ். அதை பற்றி தான் இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் யூ வாண்ட் த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இந்த கான்செப்டில் என்ன பார்த்தீங்கன்னா, மணியில் மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தாலும் இட் ஒன்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மணி அண்ட் ஃபிசிக்கல் யூனிட்ஸ் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனிக்கு 10 யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்திருக்கு, இல்லை 12 யூனிட்ஸ் ஆஃப் சிபியூ வந்திருக்கு, 5 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல் வந்திருக்கு. இப்படி சொன்னால் தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் திஸ் கான்செப்ட். இதுவே அந்த கம்ப்யூட்டரோட வேல்யூ 1 lakh அண்ட் சிபியோட வேல்யூ 2 lakh, மொத்தமாக 3 lakh ஆச்சு. இப்படி நம்ம மானிட்டரி டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் இது வரும். ஸோ நெக்ஸ்ட் வி வாண்ட் த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங்னா என்னன்னு தெரியுது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் தான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். ஸோ அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்னா இன்டெஃபினட்டாக கண்டினியூ ஆகிட்டே வரும் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் லிக்விடேட் ஆகாது, வைண்ட் அப் ஆகாது. அதனால இது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது. வெதர் அந்த டைமில் ப்ராஃபிட் வந்துச்சா இல்லை லாஸ் இன்கர் ஆச்சா அப்படின்றத எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிற ஒரு
கான்செப்ட் தான் இந்த அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பொசிஷனை கரெக்டாக சொல்லிடும். அண்ட் தென் காஸ்ட் கான்செப்ட், பேரில் இருக்குது காஸ்ட்னா அப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்க்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்வால்வ் ஆச்சு அப்படின்றது. ஸோ ஒரு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அந்த அசெட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன சொல்லுவாங்க, அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அதை இன்ஸ்டால் பண்ண எவ்வளோ ஆச்சு, அதோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் என்ன அப்படின்னு ஓவரால் காஸ்ட்டை பற்றி சொல்கிறது தான் இந்த காஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு அசெட்டை ரெடியாகி அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது காஸ்ட் அனலைஸ் பண்ணுற கான்செப்ட் தான் காஸ்ட் கான்செப்ட். And next we move on to the dual aspect concept. So name itself we can find it dual. அப்போ ரெண்டு எஃபெக்ட் இருக்குது. ஸோ டூஃபோல்ட் எஃபெக்ட் கான்செப்ட்னு இதை சொல்லுவாங்க. 2 பிளேசஸில் இது எஃபெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் கேஷ் அக்கௌண்ட்லேயே வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே வரும். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ் ஆஃப் ₹1 lakh அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்லேயே அது என்ட்ரி ஆகும், கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே என்ட்ரி ஆகும். ஸோ நம்ம அதை டியூவல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கணும். கேபிட்டல்ன்றது லைபிலிட்டியில் வந்துடும், கேஷ்ன்றது அசெட்ஸில் வந்துடும் இல்லையா. ஸோ அங்கே அசெட்ஸும் இன்வால்வ் ஆகுது, லைபிலிட்டிஸும் இன்வால்வ் ஆகுது. அந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷனையும் நம்ம டியூவல் ஆஸ்பெக்டில் பார்க்கறது தான் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இதுக்கு டியூவாலிட்டி பிரின்சிபல் அப்ளிகபிள் ஆகும். இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல். இதுவே நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியா இருந்தால் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதை வச்சு நம்ம நிறைய சம்ஸை ப்ராக்டிக்கல் சம்ஸை அடுத்தடுத்த யூனிட்ஸில் பார்க்கலாம். ரெவென்யூ ரெகக்னிஷன்னா எவ்வளோ ரெவென்யூ வருது, ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த வகையில் இன்கம் வருது அப்படின்னு பார்க்குறது. ஸோ என்ன சோர்ஸஸில் இன்கம் வரலாம், ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ராயல்ட்டியாக இருக்கலாம், டிவிடெண்ட்டாக இருக்கலாம், ப்ராஃபிட்ஸாக இருக்கலாம், என்ன வகையில் வேணால் நமக்கு ரெவென்யூ வரலாம். ஸோ சேல் ஆஃப் கூட்ஸில் மட்டும்தான் ரெவென்யூ வரும்னு கிடையாது, அதோட சர்வீசஸ்லேயும் வரும். ஸோ இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லீகல் ரைட் அது மூலயமா ரியலைஸ் பண்ணுற ஒரு ரெகக்னேஷன் தான் இந்த ரெவென்யூ ரெகக்னேஷன். அண்ட் நெக்ஸ்ட் யூ வாண்ட் த மேட்சிங் கான்செப்ட். மேட்சிங்னா நேம்லேயே வி கேன் ஃபைண்ட் அட் மேட்ச் பண்ணுறது, எக்ஸ்பென்சஸை ரெவென்யூ கூட மேட்ச் பண்ணுறது. ஸோ இந்த இயரில் எனக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, ஸோ நமக்கு அந்த அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய ரெவென்யூவில் நம்ம எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு கேட்டால் கிடையாது. அக்கௌண்டிங் பீரியட் சேமாக இருக்கணும். அதே அக்கௌண்டிங் பீரியட் இப்போ 2025 நான் ஒரு ரெவென்யூ ஏர்ன் பண்ணிக்கணும், அந்த 2025 அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ லாஸ்ட் இயர்க்கான ரெவென்யூ எடுத்து வந்து இப்போ மேட்ச் பண்ணக்கூடாது. தட் இஸ் matching concept. Within that accounting period குள்ள மேட்ச் பண்ணிக்கிறது. And next we want the full disclosure concept. Full disclosure அப்படின்னா full informations நம்ம வெளிக்கொண்டு வரது, டிஸ்க்ளோஸ் பண்ணுறது. இது மூலமா நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அந்த என்டர்பிரைஸ்ன்றதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் இந்த கான்செப்டை நம்ம பண்ண முடியும். அண்ட் தென் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த யூனிஃபார்மிட்டியாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, அந்த பிரின்சிபல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஸோ இது கம்பேரட்டிபிளான ரிசல்ட்ஸாக இருக்கும். இதை நம்ம இன்ட்ரா ஃபர்ம் கம்பேரிசனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர் ஃபர்ம் கம்பேரிசனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்கிற ஒரு கான்செப்ட். ப்ராஃபிட்டை நம்ம ஓவர் ஸ்டேட்டை பண்ணிடக்கூடாது, அண்டர் ஸ்டேட்டை பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸஸ், வராத லாஸஸை வந்த மாதிரி நம்ம காட்டக்கூடாது, வர வேண்டிய ப்ராஃபிட்ஸை வராத மாதிரி காட்டக்கூடாது, அதை இக்னோரும் பண்ணிடக்கூடாது. விச் மீன்ஸ் இப்போ எனக்கு ஒரு 10 lakh எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னா நான் 15 lakhன்னு ஓவர் ஸ்டேட்டை பண்ணிடக்கூடாது. அண்ட் எனக்கு 10 lakh வர வேண்டிய ப்ராஃபிட்டை நான் மறைச்சி எனக்கு 5 lakh தான் வந்திருக்குன்னு அண்டர் ஸ்டேட்டை பண்ணிடக்கூடாது. அப்படி ஒரு கான்செப்ட் தான் கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் யூ வாண்ட் த மெட்டீரியலிட்டி கான்செப்ட். மெட்டீரியலிட்டினா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை மெட்டீரியலாக நம்ம காட்டணும். நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கோ கிரெடிட்டர்ஸ்க்கோ எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற கான்செப்ட் தான் மெட்டீரியலிட்டி கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் யூ வாண்ட் தி ஆப்ஜெக்டிவிட்டி கான்செப்ட். ஆப்ஜெக்டிவிட்டினா நம்மளோட ஆப்ஜெக்டிவ்னஸ் கரெக்டாக இருக்கணும், எந்த ஒரு பயாஸும் இல்லாமல் எல்லாருக்குமே ஃபேர் காமனாக இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஆப்ஜெக்டிவிட்டி கான்செப்டில் வரும். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் பேசிக் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ். இதில் எதாவது உங்களுக்கு புரியலையானா இல்லை எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு போடுங்க. நம்ம அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த சிஸ்டம்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சிஸ்டம்னா என்னென்னா 2 சிஸ்டம் இருக்குது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி பண்ணுது. ஒன்று டபுள் என்ட்ரி சிஸ்டம், இன்னொன்று சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னாலே அது ஒரு இன்கம்ப்ளீட்டான ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து மெஷர் பண்ணவோ இல்லை என்ட்ரி பண்ணவோ முடியாது. பட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படி கிடையாது. திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் டூ-ஃபோல்ட் எஃபெக்ட். லைக் டெபிட்டும் இருக்கும் கிரெடிட்டும் இருக்கும், நம்ம ஈஸியாக வந்து டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சிஸ்டம் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். அண்ட் நெக்ஸ்ட் யூ மோட் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். என்ன பேசிஸில் அக்கௌண்டிங்கை பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பேசிஸ், அக்ரூவல் பேசிஸ். கேஷ் பேசிஸ்னா கேஷ் ரிசீவ் ஆயிருக்கா இல்லை பேமெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அக்ரூவல் பேசிஸ்னா ரெவென்யூவா இல்லை அது காஸ்ட்டா அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணி டிரான்சாக்ஷனை நோட் பண்ணுறது தான் அக்ரூவல் பேசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா திஸ் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு
வந்திருக்கு அப்படின்னா அது வந்து கேஷ் பேசிஸில் வந்திருக்கு, விச் மீன்ஸ் ஒரு 1 lakh வந்திருக்கு கேஷா அப்படின்னா அது கேஷ் பேசிஸில் போடுவோம். இதுவே 1 lakh வர வேண்டியது இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இல்லை கிரெடிட்டார் கிட்ட இருக்குது, டெட்டார் கிட்ட போயிருக்கு, அந்த மாதிரி சொல்கிறது வந்து அக்ரூவல் பேசிஸில் வந்துடும். ஸோ கேஷாக மானிட்டரியாக வருதுன்னா அது கேஷ் பேசிஸ், கேஷ் டு பி பெய்டு ஆர் கேஷ் டு பி ரெகக்னைஸ்ட் அப்படின்ற வரது வந்து அக்ரூவல் பேசிஸில் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் மோட்டது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு யூனிஃபார்மான அக்கௌண்டிங் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க, அதை தாண்டி யாருமே ஓவர் ரிட்டனும் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா அது அப்ளிகபிளான லா, கஸ்டம்ஸ், யூசேஜ் அண்ட் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வி மூவ் ஆன் டு த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்றது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ், கன்சப்ஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் லீவ் பண்ணுறது. இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட ஃப்ளோ சார்ட் பாருங்கள். இதில் இன்ட்ராஸ்டேட் மூவ்மெண்ட், இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் ரெண்டு கிளாஸிஃபை ஆகுது. இன்ட்ராஸ்டேட்னா என்னென்னா வித்தின் தட் ஸ்டேட்குள்ளே நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் இன்ட்ராஸ்டேட் மூவ்மெண்ட். இன்டர்னா 2 ஸ்டேட்குள்ளே இருக்க மூவ்மெண்ட். இதை நல்லா நோட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டில் தே ஆர் கன்ஃபியூசிங் இன் தீஸ் வேர்ட்ஸ் இன்ட்ரா அண்ட் இன்டர். இன்ட்ரானா வித்தின் அ ஸ்டேட், இன்டர்னா பிட்வீன் த ஸ்டேட். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வித்தின் அ ஸ்டேட்குள்ளே நடக்குதுன்னா அது சென்ட்ரலுக்கும் போகும், ஸ்டேட்டுக்கும் போகும். இதுவே பிட்வீன் த ஸ்டேட்குள்ளே போகுதுன்னா அது இன்டெகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸாக மாறிடும். ஸோ சிஜிஎஸ்டினா என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் லீவ் பண்ணுற ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டினா என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீவ் பண்ணுற ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டின்றது வந்து சென்டருக்கும் போகும், ஸ்டேட்ஸுக்கும் கன்கரண்ட்டாக போகும். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். டைரக்ட் டேக்ஸ்லேயே வந்து இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ்னு ரெண்டாக பிரிஞ்சது. டைரக்ட் டேக்ஸ்னால் இப்போ இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, நம்ம கண் எதிர நம்ம கட்டுற டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நம்ம இன்டைரக்ட் வேல பே பண்ணுவோம். அது குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் இம்போஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம குட்ஸ்க்கு பே பண்ணுற மாதிரி அந்த டேக்ஸையும் நம்ம பே பண்ணிவிடுவோம். அது இன்டைரக்டாக இருக்கிறதுனால தட் இஸ் நோன் அஸ் த இன்டைரக்ட் டேக்ஸ். ஆக்சுவலாக இது சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு ரெண்டாக பிரிஞ்சது. சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, சிஎஸ்டி, கஸ்டம்ஸ் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்கான டேக்ஸ் ஆனது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேட், என்ட்ரி டேக்ஸு, ஆக்ட்ரை டியூட்டி, லக்ஸரி டேக்ஸ்னு வேரியஸ் டேக்ஸ் இருந்தது. ஸோ இப்படி எல்லா டேக்ஸையும், எல்லா வகையான இன்டைரக்ட் டேக்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ as I already told, ஜிஎஸ்டின்றது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு. கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டைமில் இந்த டேக்ஸை லீவ் பண்ணுவாங்க. இது ஃபைனல் கன்சம்ஷன் யார் பண்ணுறாங்களோ அந்த கன்சியூமர்ஸ்க்கு தான் இந்த டேக்ஸை பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் ஜிஎஸ்டி வந்து ஒரு டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் இருக்குது. சென்டருக்கும் போகும், ஸ்டேட்டுக்கும் சைமல்டேனியஸாக போகும். அண்ட் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ரமேஷ் அ டீலர் இன் த பஞ்சாப் செல் குட்ஸ் டு சீமா இன் பஞ்சாப். ரமேஷ்ன்ற ஒரு டீலர் பஞ்சாபில் அவர் சீமாவுக்கு எவ்வளோ விற்றுருக்காருனா 10,000 வர்த் உள்ள ப்ராடக்டை விற்றுருக்காரு. ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி ரேட்டை எவ்வளோ இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா 18%. அதில் 9% சிஜிஎஸ்டி ஆகவும் 9% எஸ்ஜிஎஸ்டி ஆகவும் போகும். ஸோ 9 வந்து பிரிச்சுப்பாங்க. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அப்படி இருக்கப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு 900 ருபீஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 900 ருபீஸும் ஜிஎஸ்டியாக போயிடும். ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்டியோட கிளாஸிஃபிகேஷன். ஐஜிஎஸ்டின்றது வந்து அது அந்த டிவிஷன் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ரேட் ஸ்பெசிஃபை பண்ணிப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபைடு கன்கரண்ட் ரேட்டில் அவங்க பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கலாம். ஜிஎஸ்டின்றது ஒரு காமன் லா. இந்த ப்ரொசீஜர் ஆல் ஓவர் த கண்ட்ரிக்கு அப்ளிகபிள் ஆகுறதுனால இது ஒரு சிங்கிளான அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்லேயே வந்துடுது. அண்ட் இது டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ எண்டு கன்சியூமர் கிட்ட தான் போய் இந்த டேக்ஸ் விடியும். அண்ட் ஜிஎஸ்டின்றது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வெறும் கூட்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது, அண்ட் ஆல்சோ சர்வீசஸ்க்கும் திஸ் வில் பி அப்ளிகபிள். இதோட மினிமம் ரேட் ஆஃப் டேக்ஸ் 2 தான் இருக்கும். ஒன்று ஸ்டேட், இன்னொன்று சென்ட்ரல் கட்டுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அதிகமாக கட்ட வராது. அண்ட் தென் இதுக்கு ஸ்கோப் எதுவுமே கிடையாது. இந்த டேக்ஸை ரீசேல் பண்ணுறதோ இல்லை அடிஷ்னல் டேக்ஸோ டர்ன் ஓவர் டேக்ஸோ இதுக்கு தாண்டி வராது. ஸோ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் ஜிஎஸ்டியில் பே பண்ணிவிடுவோம். அண்ட் 6th பாயிண்ட், மல்டிபிள் லெவி ஆஃப் டேக்ஸஸ் இங்கே நடக்காது. அகைன் அண்ட் அகைன் சேல்ஸ் டேக்ஸ் போடுறது, என்ட்ரி டேக்ஸ் போடுறது, ஆக்ட்ரை டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ்னு 3 வந்து இன்டெரக்ட் டேக்ஸ். அதுக்கு இங்கே ஒரு டேக்ஸ் மேலே இன்னொரு டேக்ஸ் இம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து செஸ்ஸு அண்ட் வேரியஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதிலே. அப்போ அது வந்து டாக்ஸேஷன் எஃபெக்ட், கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ஆன் டேக்ஸ், ஒரு டேக்ஸ் மேலே இன்னொரு டேக்ஸ் போடுற எஃபெக்ட் இருந்தது. ஆஃப்டர் திஸ் ஜிஎஸ்டி அரைஸ் அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ஜிஎஸ்டியே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் கிளாஸிஃபிகேஷனான இன்டைரக்ட் டேக்ஸை குறைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டியை உருவாகியிருக்கு.
அண்ட் இந்த ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸை அபாலிஷன் பண்ணியிருக்கு. செகண்ட், இது ஒரு டேக்ஸ் பேஸ் சிஸ்டமாக இருக்கிறதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரெவென்யூவை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் ஆல்சோ கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்லாம் குறைஞ்சிருக்கு, வாலண்டரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு. அண்ட் இது மேக்ஸிமமாக 2 ஃப்ளோர் ரேட்ஸில் எஃபெக்ட் பண்ணுதுன்றாங்க. அண்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ் as I already told, டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இங்கே ரிமூவ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலி இதனால் ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அதிகரிச்சிருக்கு. அண்ட் டிமாண்டும் அதிகரிச்சிருக்கு. சர்வீசஸ்லையும் சரி, கூட்ஸ்லையும் சரி, டிமாண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிருக்கு. அண்ட் ஈவென்ச்சுவலாக இந்த ஜிஎஸ்டி வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால எல்லா ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸ்க்கும் சூட்டபிளாக இருக்குது, எல்லா பிஸ்னஸ் மாடலுக்கும் சூட்டபிளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு பயாஸ்னஸே இல்லை. அண்ட் ஃபைனலி ஒரு காம்படேட்டிவ் எட்ஜஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உருவாக்கியிருக்கு இந்த ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் பிரின்சிபல்ஸால் தான் இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை ஒன் கண்ட்ரி ஒன் டேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டேக்ஸ் தான் இருக்கும், அதுதான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கான்செப்ட்ஸ். யூனிட் 2 ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டாலோ கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுவோம். கீப் வாட்சிங் ஆல் ஆர் வீடியோஸ். நம்ம கண்டினியூவஸாக வீடியோஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக அக்கௌண்டன்சியை கிராக் பண்ணுறதுக்கான எல்லா டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் கமெண்ட், and see you all in the next video. Tata, bye bye.